போதையால் தள்ளாடும் தமிழக இளைஞர்கள். கஞ்சா போதையில் மிருகம் போல் இளைஞர்கள் வெறியாட்டம். போதை மாநிலமாக தமிழகம் மாறுகிறதா என பெற்றோர் வேதனை. போதை பிரச்சனையால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. திருத்தணி ரயில் நிலையம் அருகே போதை இளைஞர்கள் 4 பேர் வடமாநில தொழிலாளர் ஒருவரை மிரட்டி இழுத்துச் சென்றனர். அவரை கத்தியை கொண்டு கொடூரமாக வெட்டி வீசி அதை ரீல்ஸ் எடுத்து பதிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டாஸ்மாக் மதுக்கடையை அரசு திறந்து இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி வருவதாக பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் வேரூன்றிய போதை கலாச்சாரம் அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை அழித்து வருவதாக பெற்றோர் கலங்கி நிற்கின்றனர். போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளவர்களை அவர்களது செயல்பாடுகள் மூலமே கண்டறியலாம் என்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் தலைமை மனநல மருத்துவர். சார், யூஸ்வலாக போதைப் பொருளில் நிறையா வகைகள் இருக்குது. மெயினாக நம்ம பகுதியில் யூஸ் பண்ணுறது வந்து ஆல்கஹால். போதைப்பொருள் அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணாலே அவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வரும். அவங்களுடைய அந்த ஒரு ஹைன்னு சொல்லுவாங்கள்ல, மூடு எலிவேட் ஆகும், யூஃபோரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு போவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஹிபிஷன் குறைய ஆரம்பிக்கும். சாதாரணமாக சில விஷயங்களை பண்ணக்கூடாதுங்கிற இது அங்கீதங்கள் நார்மலாக இருக்கவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த இன்ஹிபிஷன் குறையிறதுனால ஒரு இம்பல்சிவாக நடந்துக்கிடுவாங்க. திடீர்னு ஒரு கோவம் வந்தால் கூட நார்மலாக இருக்கப்போ கோவம் வந்தால் நம்ம பேசாமல் பேசிட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி சமயத்தை போய் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டன்சி வரும். அதனால் வந்து அந்த போதைப்பொருள் எடுக்கிறதுனால இந்த மாதிரியான இது வர்றதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப அவங்க கோவப்பட்டு இம்பல்சிவாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக இந்த போதைப்பொருள் பயன்படுத்துகிறத பற்றி வந்து ஒரு வீட்டில் பெற்றோர்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நார்மலாக அவங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் இருக்குது. வீட்டுக்கு வர்றது பொதுவாக எப்போதுமே சீக்கிரம் வர்றாங்க, கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க, இரவில் ரொம்ப லேட்டாக வர்றாங்க, காரணம் இல்லாமல் இரவில் லேட்டாக வர்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம சந்தேகிக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி இப்போ ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ணால் அதனுடைய ஸ்மெல் இருக்கும். கஞ்சா யூஸ் பண்ணால் சில கண்களை வந்து சிவந்து போயிருக்கும். சில வித்தியாசமான நடவடிக்கைகளை வச்சே வீட்டில் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து அந்த மாதிரி போதைப்பொருள் பயன்படுத்துகிறத அவங்க நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே வந்து சில சமயங்களில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுங்கிறது போதைப்பொருள் வந்து விடுபடுறதுக்கு எந்த விதத்துலையும் உதவிகரமாக இருக்காது. ஏன்னா பெரும்பாலும் போதைப்பொருளுக்கு தொடர்ந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த போதைப்பொருளுக்கு அடிமையாயிட்டான்னு அர்த்தம். அது ஒரு வியாதி. எப்படி ரத்த கொதிப்பு சக்கரை வியாதி இருக்குதோ அது மாதிரியான ஒரு உடலை பாதிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. போதைப்பொருளுக்கு அடிமையாகிறது ஒரு மெடிக்கல் டிசார்டர். அந்த புரிதலை வந்து சமுதாயத்தில் கிடையவே கிடையாது. ஏதோ போதைப்பொருளுக்கு அடிமையாகிறது கெட்டு போயிட்டான், கெட்ட பழக்கம் பழகிட்டான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணப்போக்குகள் தான் பொதுவாக சமுதாயத்தில் இருக்குது. அப்படி அல்ல. அது மாதிரி ஆல்கஹால் அடிக்கிற எல்லாருமே, ஆல்கஹாலுக்கு அடிமையான எல்லாருமே வயலண்ட் பிஹேவியரில் ஈடுபடுறது கிடையாது. சில பேர், சில பர்சனாலிட்டி, ஆளுமை குறைபாடுகள் உள்ளவங்க வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகும் பொழுது ரொம்ப வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு வயலண்ட் பிஹேவியரில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி திடீர்னு போய் ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல், மனிதத்தன்மை இல்லாமல் வந்து மிருகத்தனமாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ளவங்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சில ஆளுமை குறைபாடுகள் இருக்கும். கஞ்சா போதைக்கு அடிமையாகிவிட்டால் மனிதத்தன்மையே இருக்காது. திருத்தணியில் நடந்தது அப்படி ஒரு சம்பவமே என்கிறார்கள் மனநல ஆலோசகர்கள். ஸோ இப்போ இந்த திருத்தணி இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்ற பட்சத்தில் இந்த பசங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு போதை பழக்கத்துக்கு ஒருத்தர் அடிமையானவங்களோட பழக்கம் எப்படி இருக்குமோ அந்த பிஹேவியர் அது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தாக்கின விதம். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து சாதாரணமாக ரத்தத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கண்மூடித்தனமாக, காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈவம் இரக்கம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த போதைப் பொருள் வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரீஹாப் சென்டர், அதாவது மறுவாழ்வு மையத்தில் வந்து நம்ம அட்மிஷன் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே ரெக்கவர் ஆகி சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க. பேரண்ட்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த
இன்சிடென்ட்ஸ்லேயே நான் சொல்லணும். இப்போ பசங்க வந்து இப்படி இருக்காங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக பேரண்ட் வந்து அதை நோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதனோட விளைவு தான் இவ்வளோ தூரம் இருந்திருக்கு. ஒரு வேளை பேரண்ட் முன்னாடியே பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன மாதிரி நடத்தைகள் மாற்றம் இருக்குது, அவங்களோட உட்காந்து மனம் விட்டு பேசினாலே ரொம்ப விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். இன்றைக்கி பேரண்ட்டோட பெரிய பிரச்சனை என்னென்னா, எவ்வளோ தூரம் நம்ம குழந்தைகளோட உரையாடல் இருக்குன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் போதைக்கு அடிமையாகி உள்ளவர்களை மீட்க கடந்த 2024ஆம் ஆண்டு அரசு கலங்கரை என்ற திட்டத்தை துவங்கியது. இத்திட்டம் போதை மீட்பில் மிக பெரும் பங்காற்றி வருவதாக கூறுகிறார் மனநல மருத்துவர். தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு 25 இடங்களில் வந்து கலங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட்டில் நிறையா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, நிறைய இடங்களில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. 2024 தமிழகம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டது. மதுரை மருத்துவக் கல்லூரியிலையும் வந்து 2024 வந்து ஒரு மதுபோதை மறுவாழ்வு மையம் கலங்கரைங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. இதில் வந்து 20 பெட்டு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதில் வந்து 2 மனநல மருத்துவர்கள் இதுக்குன்னு தனியாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஒரு சோஷியல் ஒர்க்கர், ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, ஒரு ஸ்டாஃப் நர்ஸு, ஒரு மல்டிபர்பஸ் ஒர்க்கர், இவங்கெல்லாம் வந்து இதுக்குன்னே தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அவர்கள் வந்து 24 மணி நேரமும் வந்து இந்த மதுபோதை மறுவாழ்வு மையத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து 24 மணி நேரமுமே வந்து மதுபோதைக்கு அடிமையானவர்களும் அங்கே அட்மிட் பண்ணுறோம். இதில் என்ன சிறப்புனா, ஒரு தனி ஸ்பெஷல் வார்டு அவங்களுக்கு உருவாக்கியிருக்கோம். வேறு எந்த நோயாளிக்கும் இல்லாத சிறப்பு சிகிச்சை முறைகள் இங்கே வழங்கப்படுது, இன்க்ளூடிங் உணவு. அவங்களுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட். ஏன்னா நிறைய ஆல்கஹாலிக்ஸில் வந்து மால் நியூட்ரிஷன் இருக்கும், உடம்புல வந்து சத்து குறைபாடு இருக்கும். அதை சரி பண்ணுவதற்காக ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கணும். அதாவது ஒரு நோயாளிக்கு ஒரு நாளைக்கு அடிஷ்னலாக ஒரு 120 rupees ஸ்பெண்ட் பண்ணுறோம். உணவு முழுமையாக வந்து உறவினர்கள் எல்லாமே இங்கே வந்து அவங்க தங்கி சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க முழுமையாக குணமாகிற வரைக்கும் நாங்கள் உள்ளே வச்சு சிகிச்சை அளித்து அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபாலோ அப்னால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து தொடர் சிகிச்சை அளிச்சுக்கிறோம். தொடர் சிகிச்சைக்கு வராதவங்களை எங்களுடைய சோஷியல் ஒர்க்கர் மூலமாக அவங்களுக்கு வந்து நேரில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி அவங்கள வர வைக்கிறது, இல்லை அவங்க இன்றைக்கி என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்க இது பண்ணுறது. அது மாதிரி இங்கே வந்து சிகிச்சை அளிக்கும் பொழுதும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, சைக்கோ எஜுகேஷன் சொல்லுவாங்க. இந்த மது போதையை பற்றியான விழிப்புணர்வு, அதை பற்றியான உண்மையான விவரங்களை வந்து அவங்க பெற்றோர்களுக்கோ அல்ல உறவினர்களுக்கு, நோயாளிகளுக்கு அளிக்கிறோம். ஸோ இதன் மூலமாக வந்து இப்போ இந்த மதுபோதை சிகிச்சைங்கிறது பெருமளவு இம்ப்ரூவ் ஆகிருக்குது. பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து மெடிக்கல் ஹெல்ப் இல்லாமல் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம், சிரமம். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் தண்ணி சாப்பிட கேட்டிங்கன்னா, ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தனை போய் பார்த்து பேசுனீங்கன்னா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சார், நான் குடிக்கணுங்கிறக்காண்டி குடிக்கிறேன், நினச்சா நான் எப்போவே நிப்பாட்டிடுவேன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து அது போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. நான் நிப்பாட்டிடுவேன், எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அந்த கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை உணராமல் இருக்கிறது தான் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி. அதனால் வந்து நிச்சயமாக வந்து தானாக நிப்பாட்டுறதுங்கிறது முடியாத காரியம். அதனால் நிச்சயமாக மெடிக்கல் ஹெல்ப், மருத்துவ உதவி என்பது கட்டாயம் தேவை. அந்த மருத்துவ உதவிங்கிறது இன்றைக்கி முக்கியமான விஷயம். எங்கே போனாலுமே நிச்சயமாக சிகிச்சை பெற்றுக்கிற முடியும். இது இப்போ மெடிக்கல் காலேஜில் கலங்கரைன்னு வந்தால் கூட இங்கே மட்டும்தான் மது போதை மறுவாழ்வு சிகிச்சை அளிக்கிறோம்னா அப்படி கிடையாது. ஈவன் இப்போ நாங்கள் இங்கே வைத்தியம் பண்ணிவிட்டு பிரைவேட் ஹெல்த் சென்டருக்கு அனுப்பிடுவோம். அங்கே மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்லேயும் அவங்க மாத்திரை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ 4800 பேர் குடிச்சு நான் சொல்கிறேன்னா, அது வந்து இங்கே உள்ள கலங்கரைக்கு வரக்கூடியவங்க. இது தவிர இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்லையும் இந்த மதுபோதை சிகிச்சைக்காண்டி புறநோயாளிகளாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் இதற்கு சிகிச்சைக்கு வந்து அங்கே உள்ள மனநல மருத்துவம் மூலம் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் மிக பெருமளவுக்கு வளர்ந்துருக்குது. பட் அதை பயன்படுத்திக்கிறதுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது போகிற மக்கள் மத்தியில் செல்கிற சமயத்தில் நிச்சயமாக இன்னும் நிறைய பேருக்கு இந்த பயனை எங்களால் கொடுக்க முடியும். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் போதை நோயாளிகள் கடந்த ஆண்டில் 4800 பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். அதில் கலங்கரை திட்டத்தில் 280 பேர், கஞ்சாவுக்கு அடிமையாகிய 38 பேர் போதையிலிருந்து மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.